போய் படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் வந்துட்டு வாங்கிட்டு படத்தை போய் பார்க்குறா. இங்கே வந்துட்டு எலும்புக்கூடு வந்துட்டு இங்கே வந்துட்டு கார் இருக்குன்னு சொல்லிட்டு கார் யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு நைஸாக வந்துட்டு எடுத்துகிட்டு போக வந்துட்டு பார்த்துட்டு கிட்னாப் பண்ணிட்டான். அப்பா ஜாலி ஜாலி, இனிமேல் கார் எனக்கு தான்டா சொந்தம். படத்தை முடிச்சுட்டு வந்துட்டு சோஃபியா வந்துட்டு வீட்டுக்கு போகணும் வந்தால் காரை வந்துட்டு காணும். அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் காரை வந்துட்டு எதுவுமே இல்லை. பக்கத்துக்கு போகிறவங்ககிட்ட கேட்டேன், சார் என்னோட காரா சார் பார்த்தீங்க? காரா என்ன கலரு? இது ரெட் கலர் சார். இல்லைம்மா அங்கே இந்த மாதிரி காரெலாம் எங்கேயும் இல்லை. சார் 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 என்னோட சொந்தக்காரங்க சார். சரி போயா, நான் அங்கே ஆட்டோ ஒரு மாதிரி இருக்குது. நான் ஆட்டோக்காரன் 4 மணிச்சு ரூட்டுக்காரன் பசங்கக்கிட்ட வேட்டைக்காரன்டா. ஆட்டோ 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 எடுத்துங்க, ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, எனக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒன்று நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். சீக்கிரமாக வாங்க, சீக்கிரமாக வந்து என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போங்க சார். அப்படியா, போலீஸ் ஸ்டேஷன் தானே? சரி வந்து ஆட்டோவில் வந்து ஏறுமா போகலாம். சார் 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 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க சார், எமர்ஜென்சி சார். சரி சரி போகலாம். சார் என்னோட காரை யாரோ ஆட்டையை போட்டாங்க சார். அதுவா? அது யாருன்னு தெரியுமா உனக்கு? யார் சார்? அந்த மண்டைக்கோரும் அதுக்கப்புறம் ஜிராஃபி மண்டே அதுக்கும் குரங்கு மாமாவும் அவங்க 3 பேர் தான் இந்த வண்டியை தூக்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீ உடனே உன் ஃப்ரெண்டு ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு போ. அந்த ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு போய் ஹெல்ப் கேளு, சரியா? ஏன்னா அவங்க ரொம்ப மோசமானவங்க. அதனால் உனக்கு குரூப்ஸ் எல்லாம் எல்லாமே கூட்டு வருவேன். எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அது பார்க்கணும். இல்லைன்னா நானும் உன் கூட வந்திருப்பேன். சீக்கிரமாக போ, உனக்கு டைம் இல்லை. சீக்கிரம். ஓகே சார் ஓகே நான் போகிறேன் சார். ஃப்ராங்க்லின் எனக்கு ஒரு எமர்ஜென்சி, சீக்கிரமாக வா, சீக்கிரம். அப்பாடா, டோரிமான் எப்படியோ முடிஞ்சிச்சு. அவங்க யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஏய் சோஃபியா, ஹாய், வா டீ குடிச்சிட்டு போகலாமா, வர்றியா? ஏய் இப்போ என்னோட காரை கிட்னாப் பண்ணிட்டாங்களே, என்ன சொல்கிறேன்? ஆமாம், நீ உடனே நம்ம குரூப்புக்குலாம் நீ கால் பண்ணு, அப்போ தான் நம்ம காரை கண்டுபிடிக்க முடியும். அது எலும்பு கூட தான் கழுத்தே இருக்கா. சீக்கிரம் இது நமக்கு ஒரு எமர்ஜென்சி. சரி இரு, நான் கால் பண்ணுறேன். ஏன்னா அவங்க 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேர் தான் எனக்கு தெரியல. சரி, சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹல்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிட்டு ஹல்க்கு வந்துட்டு கால் பண்ணிகிட்ருக்கான். ஹல்கே உடனே இங்கே வாடா. ஏன் பாஸ் வாடான்றல? சரி இங்கே வா. என்னப்பா சொல்கிறீங்க? காரை கிடச்சிட்டாங்களா? சரி பாஸ், அந்த கார் ரொம்ப மோசமாச்சு, பயங்கரமான கார் பாஸ். இருங்க நான் வரேன் பாஸ். நான் வீட்டுக்கிட்ட தான் பாஸ் இருக்கேன். அதோ இப்போ ஒரு செகண்டில் நான் வந்துடுறேன் பாஸ். இப்படி சொல்லு பாஸ். என்ன பாஸ் சொல்கிறீங்க? சரி இப்போ பாஸ் நான் வந்துட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் பாஸ் அப்படியே வந்துட்டு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டேயுமே வந்துட்டு கால் பண்ணிட்டு சொல்கிறான். குமார் கூட கால் பண்ணுறான். பாஸ் நான் இப்போ வந்துடுறேன், ஜிம்மில் தான் பாஸ் இருக்கேன், டக்குன்னு வாங்க பாஸ். அப்படியே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு வராங்க. ஒவ்வொருத்தராக வந்துட்டு வரப்பயே வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சிடும். ஓகே பாஸ், என்னாச்சு பாஸ்? போகலாம் பாஸ், காரு கடத்தி போகலாமா? அது எலும்பு கூட எனக்கும் தெரியும் பாஸ், எனக்கும் தெரியும் பாஸ். ஆல் ரைட், ஓகே இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு வந்து சேர்ந்துடுறாங்க. நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, நான் எப்படியோ அது கார் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சோஃபியா நீ எதுக்கும் பயப்படாத. இல்லை சரி ஓகே, ஏன்னா என் காரை வந்து கொண்டு வா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு ஃப்ராங்க்லின் வந்துட்டு போகிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்க மருந்து வந்துட்டு எடுத்துக்கிட்டு உடனே அந்த மண்டை கூட அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 2 பேர்த்தையும் வந்துட்டு தேடிட்டு போகிறாங்க. கிட்ட வந்து பார்த்தா அந்த மான்ஸ்டர் ட்ரக் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. அந்த மான்ஸ்டர் ட்ரக் வந்துட்டு யாரும் இல்லாதப்போ வந்துட்டு ஃப்ராங்க்லின் வந்துட்டு எடுக்க பார்த்தா என்ன அவங்க சுற்றி யாரும் இருந்தாங்க. அதனால் கன்னை வந்துட்டு பின்னாடி வந்துட்டு வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு காரை வந்துட்டு எடுத்துட்டு அங்கே போய் யாரும் வந்துட்டு நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்துட்டு அவங்க எலும்பு கூட சவுண்டு வந்துட்டு கேட்குது. எங்கன்னு பார்த்தா அவன் அங்கே தான் நின்று வந்துட்டு
அவங்க இதை ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஓ இங்கே தான் ரெஸ்ட் இருக்குயா. ஆஹாஹாஹா எப்படியோ சோஃபியா காரை கடத்தியாச்சு. என்ன காரு? டேய் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் வாங்கடா. என்னடா இது? ஒருவா ஃப்ராங்க்லின் மேலேயே இருக்குமோ? பாஸ் நீங்கள் சொல்லிட்டு காட்டு தான். ஃப்ராங்க்லின் பாஸ், உங்கள் பின்னாடி ஃப்ராங்க்லின் பாஸ். ஏய் 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 எதுனாலும் பேசிக்கலாம், தெரியாமல் தான் பண்ண. ப்ளீஸ் விட்டுரு. இப்போ விட்டு அவனை சும்மா விட மாட்டேன்டா, போட்டா அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் வந்துட்டு அவன் வந்துட்டு சுட்டுடுறான். கண்ணு முழிச்சு பார்க்கும்போது வந்துட்டு மண்டை கூடும் அந்த 2 பேர் வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. பாஸ் பாஸ் அண்ணன் ப்ளீஸ் நான் விட்டுருங்க சார். சார் நான் தெரியாமல் பண்ணல சார். சார் ஆமாம் சார், அவங்க சொல்கிற கரெக்டு தான் சார். ப்ளீஸ் சார் பண்ணிடுங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார், நானாக ஒன்றும் பண்ணல சார், இவன் தான் சார் பண்ணான். உங்களுக்கு இன்னும் 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 கொஞ்சம் வேணும் சார். இப்போ இவங்க நம்ம என்ன சார் பண்ணுறது? ஏய் இங்கே பாருங்கள், இனிமேல் நீங்கள் தப்பிச்சிங்க, நான் தப்பிச்சிங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு சோறு கிடையாதுடா, வெறும் தண்ணி மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. என்ன நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சார்? ஆமாம் யூடியூப்புக்காக நான் சொல்லக்கூடாதா? சரி காய்ஸ் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். பாய். அப்படியே நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு உங்கள் மூலிமா தான் நான் சொல்லுவேன். ஓகே காய்ஸ் பாய். இந்த வீடியோ பார்ப்போம்.